அடி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. இஸ்ரேலிய அணுசக்தி தளங்களுக்கு அருகிலுள்ள நகரங்களில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல், 160 பேர் காயம். இந்த செய்தி இன்று உலகம் முழுவதும் ஒரு ஆகப்பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஈரான் இன்று இஸ்ரேலின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரில் இறங்குவதற்கு காரணமாக அமைந்தது ஈரான் அணு சக்தியை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது. ஈரானது அணு சக்தி தளங்களை ஒட்டுமொத்தமாக முடக்குவதே எங்களது நோக்கம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரில் இறங்கி ஈரானில் இருந்த பல அணு சக்தி நிலையங்களையும் பல அணு ஆராய்ச்சி செய்யும் நிலையங்களையும் தாக்கி அழித்திருந்த நிலையில் இன்று ஈரானும் அதேபோல இஸ்ரேலில் உள்ள அணு சக்தி நிலையங்களை தாக்க முயன்று கொண்டிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேலில் உள்ள அணு சக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு அணுசக்தி நிலையத்திற்கு அருகிலுள்ள தெற்கு இஸ்ரேலில் 2 நகரங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் சிலர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இஸ்ரேலிய அவசரகால அதிகாரிகள் கூறுகின்றனர். சனிக்கிழமை மாலை அந்த நகரங்கள் மீது பாலஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதை தொடர்ந்து அரத் நகரில் 84 பேரும் டிமோனாவில் மேலும் 78 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். டிமோனாவில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் 8 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள அணு சக்தி ஆராய்ச்சி மையத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதாக தங்களுக்கு தெரியவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகாமை கூறுகிறது. சனிக்கிழமை ஈரானின் நடன்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி முன்னதாக கூறியிருந்தது. அங்கு தளத்திற்கு வெளியே கதிர்வீச்சு அளவுகளில் எந்த அதிகரிப்பும் பதிவாகவில்லை என்று IAEA கூறுகிறது. ஆனால் சனிக்கிழமை இரவு ஈரானின் பாலஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி தெற்கு இஸ்ரேலின் 2 நகரங்கள் மீது பாய்ந்து தாக்கியுள்ளது. இது அயன் டோமின் வீழ்ச்சி எனவும் இன்று ஈரான் ஒரு ஆகப்பெரும் சக்தியாக வளர்ந்துள்ளது என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். அரத் நகரில் தாங்கள் கேட்ட வெடிப்பு சத்தங்கள் திகிலூட்டக்கூடிய வகையில் இருந்ததாக உள்ளூர் வாசிகள் கூறுகின்றனர். ஏவுகணைகள் பல கட்டிடங்களில் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி ஒரு ஆழமான பள்ளத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது மிகவும் மோசமான காட்சி என்று அரத் நகரை விவரித்த ஒரு அறிக்கையில் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர் யாஹித் டால்கர் கூறுகின்றார். மேலும் பல்வேறு அளவிலான காயங்களுடன் பலர் காயமடைந்துள்ளதாகவும் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அருகிலுள்ள டிமோனா நகரமும் அதே போன்ற ஏவுகணை தாக்குதலை சந்தித்ததாகவும் அங்கும் பலர் காயமடைந்து இதே போன்று அவசர நிலை சிகிச்சையில் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். ஈரானிய ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி எப்படி வந்தன என்பது குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் தற்போது விசாரித்து வருவதாகவும் அவர்களுக்கு இது ஆகப்பெரும் தலைவலியாக மாறியுள்ளதாகவும் பலர் தெரிவித்து வரும் இந்த நிலையில் டிமோனா மற்றும் அரத் ஆகிய 2 இடங்களிலும் அச்சுறுத்தல்களை தாக்க தவறிய இடைமறிப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இதன் விளைவாக 100கணக்கான கிலோகிராம் எடை கொண்ட போர் குண்டுகளை கொண்ட 2 பாலஸ்டிக் ஏவுகணைகள் நேரடியாக தாக்கின என்று இஸ்ரேலிய தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். நெகோவ் பாலைவனத்தில் அமைந்துள்ள டிமோனா அணு உலை இது இஸ்ரேலின் அறிவிக்கப்படாத அணு ஆயுத களஞ்சியமாக உலகம் பார்த்து வரும் இந்த நிலையில் இந்த அணு ஆயுத களஞ்சியம் மீதும் இந்த அணு உலை மீதும் ஒரு ஆகப்பெரும் தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கும் நிலையில் இஸ்ரேலும் ஈரானின் பல அணு உலைகளையும் அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக கூறப்படும் பல இடங்களையும் தாக்கி அழித்தமை குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த யுத்தத்தில் அணு ஆயுதங்கள் மீதும் அணு உலைகள் மீதும் ஆகப்பெரும் தாக்குதல்கள் நடத்தி வரப்படும் இந்த நிலையில் இது ஒரு ஆகப்பெரும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பல போரியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். இது அடுத்த கட்ட உலக அழிவுக்கான ஒரு ஆரம்பம் என்று பல போரியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். ஒருவேளை இந்த ஆராய்ச்சி நிலையம் அல்லது இந்த அணு உலை தாக்கப்பட்டால் இஸ்ரேலில் பல இடங்களில் அணு கதிர்வீச்சுகள் பதிவாகும். அது மட்டுமில்லாமல் இந்த கதிர்வீச்சு மூலமாக இஸ்ரேல் நகரமே உரு தெரியாமல் அழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கென்று பலர் சொல்லி வருகின்றனர்.
இந்த டிமோனா அணு உலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இது அதிகாரப்பூர்வமாக அந்த தளம் முழுக்க ஆராய்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக கூறப்பட்டாலும் சுமார் 60 ஆண்டுகளாக இஸ்ரேல் அங்கு ஒரு அணுகுண்டை உருவாக்கி வருகின்றதென்றும் அது பல அணு ஆயுதங்களை தாங்கிய பாலஸ்டிக் ஏவுகணைகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு இடம் என்றும் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அணுகுண்டை உருவாக்கியது என்பது ஒரு வெளிப்படையான ரகசியமாகவே இருந்து வருகின்றது. ஒவ்வொரு அடுத்த அரசாங்கமும் இது குறித்த தெளிவற்ற நிலைப்பாட்டையே கடைபிடித்து வந்த போதிலும் இது உண்மையன்றே பலர் சொல்லி வருகின்றனர். அங்கு பல அணு ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பது உண்மைதான் என்று பல போரியல் ஆய்வாளர்களும் உலகம் ஒப்புக்கொண்ட ஒரு ரகசியமாகவே இது காணப்படுகின்றது. இதன் விளைவாக மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மட்டுமே ஒரே அணுசக்தி நாடாக விளங்குகிறது. எனவே தங்கள் மீது குறிவைக்கப்படுவதாக வரும் எந்த ஒரு அறிகுறியையும் இஸ்ரேல் மிகுந்த தீவிரத்துடன் எடுத்துக்கொள்கிறது. ஈரானின் அணுகுண்டு தயாரிக்கும் திறனை முற்றிலுமாக அழிப்பதே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த நோக்கமாக காணப்பட்டாலும் ஈரானின் அணுசக்தி அமைப்பு நடன்ஸ் மீதான தாக்குதலை அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் மீறல் என்று விவரிக்கப்படுகின்றது. இருப்பினும் கதிரியக்க பொருட்கள் கசிவு எதுவும் பதிவாகவில்லை என்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அது கூறியது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய போரின் முதல் நாட்களில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களாலும் ஜூன் மாதத்தில் நடந்த 12 நாள் போரின் போது நடான்ஸ் குறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த போரினுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக சொல்லப்படுவது அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்குது. அந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஈரானது சக்தியை நாங்கள் முற்றிலுமாக அழிக்கப் போகிறோம் என்று அமெரிக்கா சொல்லி வந்தாலும் இந்த தாக்குதல்கள் இன்று ஈரானது கை ஓங்கி இருக்கு என்பதையே குறித்து காட்டுகின்றது. ஒட்டுமொத்தமாக ஈரான் இன்று இஸ்ரேலை ஒரு ஆகப்பெரும் அழிவை நோக்கி தள்ளி கொண்டு இருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஈரானியர்களை பொறுத்தவரை நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எங்கள் நாடு அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டு தான் நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு முனைப்போடு இருக்கின்றார்கள். ஈரானியர்கள் சொல்லுவது ஒரு விடயம்தான். நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுது எங்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்தீர்கள், எங்களது அதி உயர் தலைவரை கொன்றீர்கள், அதனால் பழிக்கு பழி வாங்குவதே எங்களது ஒட்டுமொத்த நோக்கமாக இனி மாறிவிட்டது என்று அவர்கள் சொல்லுவதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த போர் ஆரம்பமாகி 23 நாட்கள் எட்டி இருக்கும் இந்த நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் உலகம் ஒரு ஆகப்பெரும் பொருளாதார சிக்கலை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. உலகத்தில் பல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகியுள்ளது. உலகில் பல நாடுகள் பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் பல எரிவாயு தட்டுப்பாடுகள், அது மட்டுமில்லாமல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுகள் என்று பல நாடுகள் சிக்கி தவித்து வந்தாலும் இலங்கைக்கு இது ஒரு ஆகப்பெரும் பின்னடைவையே உருவாக்கியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த போரை பொறுத்தவரை அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்ததன் நோக்கம் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த போர் பல பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது, பல பொருளாதார பின்னடைவுகளை உருவாக்கி உள்ளது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்று மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு ஆபத்தின் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த உலகமும் இன்று ஆபத்தின் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு அடுத்த கட்ட அணு ஆயுத போராக மாறுமா என்ற கேள்விக்கு பதில் ஆமென்றே வருகிறது. ஒருவேளை இஸ்ரேல் இந்த போரில் தோற்கடிக்கப்படும் நிலை உருவானால் ஒன்று அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும், அல்லது இஸ்ரேல் தனது அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஈரானை தாக்கும், அல்லது ஈரான் இஸ்ரேலின் அணு ஆயுத களஞ்சியங்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்தும். எந்த வகையிலும் அணு ஆயுதங்கள் பாவிக்கப்படலாம் அல்லது அணு ஆயுதத்தின் மூலமான பாதிப்புகள் உலகத்திற்கு ஏற்படலாம். இதுதான் இன்று ஒட்டுமொத்த போரியல் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றாக காணப்படுகின்றது. இந்த உலகம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதை இந்த 22 நாட்களில் நாங்கள் பார்த்ததுண்டு. ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் ஒரு அழிவின் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நாம் போரை விரும்பக்கூடாது, போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்ற ஒற்றை நோக்கிலேயே செயற்பட வேண்டும். இந்த போரில் யார் வெற்றியாளன் யார் தோல்வியாளன் என்பதை தாண்டி இந்த போர் ஒட்டுமொத்த மனிதாபிமானத்தையும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது இந்த மக்களின் கடமை. இந்த போரில் அடுத்த கட்டம் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது, இது எப்படியான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது, நாம் என்ன செய்ய போகின்றோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.